கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோசியம் பார்க்கும்போதே சொல்லியிருந்தாங்க, திருச்செந்தூர் போங்க கல்யாணம் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. எங்களால் போகவே முடியல. சரி போகலான்னு சொல்லி போன அன்னைக்கு பார்த்தா குபேர பௌர்ணமியாம்மா அந்த அன்னைக்கு. சரியான கூட்டம். எங்களால் உள்ளே போக முடியல. சரி ஆப்போசிட்டில் இருக்கிற ஐயா கோவிலுக்காச்சும் போவோம் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். போயிட்டு மறுபடியும் திருச்செந்தூருக்கு முருகன் பார்க்கலான்னு சொல்லிட்டு லைனில் நிற்கிறோம். சரியான கூட்டம். முடியலை. அப்புறம் ரொம்ப நேரம் ஒரு 2 மணி நேரம் நின்றுட்டு திருப்பி வந்துட்டோம். சரி உவரி போகலாம். அதுதான் எங்களுக்கு குலதெய்வமா. உவரி போனால் அங்கேயாச்சும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும். அங்கே பீச்செல்லாம் இருக்குமே சொல்லிட்டு உவரி போயிட்டோம். அங்கே தான் என் தம்பிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் மொட்டை அடிக்கிறதா சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். கடலில் போய் தலையில் மட்டும் தண்ணியை தெளிச்சிட்டு இங்கே குடுகுடுன்னு ஓடி வந்தாச்சு மொட்டை அடிக்கிறதுக்கு. அப்படியே மொட்டை அடிக்கிறதுக்கு அழகாக கொடுத்துட்ருக்கான். முதல்லலாம் கொடுக்கவே மாட்டான். இப்போல்லாம் கொடுத்துட்ருக்கான். கொடுத்ததை நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வேறு பூவரசம் மரம் இருந்துச்சா, அதில் சரி நம்ம இலைய எடுத்து அமுக்கி பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டி சுருட்டி பார்த்தா சவுண்டு வருது. எங்கள் அம்மாவுக்கும் வந்துருச்சு, எனக்கு லைட்டாக வந்துச்சு. சரி அதே கேப்பில் இவங்களும் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததும் குளிக்க போகலாம் அப்படின்ட்டு வரவும் எனக்கு ஃபீவராக இருந்துச்சு. அதனால் என்னால் போகவே முடியல. இவங்க எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிற நிலமை ஆகிப்போச்சு. ஒரு என்ஜாய்மெண்ட்டும் பண்ணவே முடியலை. பீச்சுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என்னமோ தெரில, ஃபீவர் வந்தனால எனக்கும் போகவும் தோணலை, போகவும் முடியலை. அப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து என் தம்பியை குளிக்க வைக்கிறேங்கிற பேரில் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் மீன் மாதிரி நீந்திக்கிட்டு இருக்கான், தவளை மாதிரி குதிச்சிட்டு இருக்கான், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறான், கவுண்டர் கிளாக் வைஸ் சுற்றுறான். இங்கேருந்து பார்க்குறக்கு எனக்கு ஒரே வேடிக்கையாக இருந்துச்சு. சரி அவனை போட்டு குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. குளிக்க வைக்கிறாங்க. எனக்கு என்னமோ பார்க்குறதுக்கு எருமை மாட்டை குளிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே அந்தளவுக்கு வரலைங்கிறனால எல்லாம் உள்ளே போய் விளாண்டுட்டு இருக்காங்க. என் தம்பி அதை விட மோசம். எருமை மாடு மாதிரி பாட்டுக்கு ஒரே இடத்துல உட்காந்து குதிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே விளாட்றத பார்த்து எனக்கு ஆசையாக வந்துருச்சு. எப்படா வெளியே வருவீங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் வெளியே வர மாதிரி இல்லையே. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வேறு கொஞ்சம் தலைவலி இருந்தனால அங்கே இருந்து மண்ணை சுமந்துட்டு வந்து இங்கே கொட்டுவாங்க. அதை வலியெல்லாம் காணாமல் போயிருங்கிறது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. அதனால் எங்கள் அப்பா அவரால் முடிஞ்சது ஒரு 4 தடவை 3 5 தடவையோ போட்டுட்டு இருந்தார். அப்புறம் பூஜைக்கும் நேரம் ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் குளிச்சுட்டு நாளிகரல்லாம் தண்ணி குளிச்சுட்டு உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பஸ்ஸில் போகும்போது அதோட கூத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் தம்பியை வச்சு தான் இவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. அவனா என்னடா திருன்னு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கான்.